கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 22:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். கர்த்தர் மேல் வைக்கிற அந்த சுத்தமான நம்பிக்கை என்பது அவரை மட்டுமே நம்பியிருக்கும், வேறு எதையும் நம்பாது. கர்த்தரை நம்பியிருக்கிற மனிதனை மாற்றும்படி ஜனங்கள் முயற்சி செய்யலாம். ஆனாலும் அவன் தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாயிருந்து கர்த்தரை விட்டு வழி விலகி போகாமல் இருப்பான். இந்த பசியாயிருந்த சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டால் அவைகள் தன்னை பீறி போடும் என்பதையும், தன் எலும்புகளில் ஒன்றும் மிஞ்சாது என்பதையும் தானியேல் நன்றாக அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை உறுதியாக நம்பினான். தன்னை அவர் தப்புவிப்பார் என்று விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். எந்த சேதமும் உண்டாகாமல் அவன் தப்புவிக்கப்பட்டான். அதே விதமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்கள் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடம், எங்கள் தேவன் இந்த அக்கினிச் சூளையிலிருந்தும் ராஜாவாகிய உம்முடைய கைகளிலிருந்தும் எங்களை தப்புவிப்பார். அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின அந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக கூறினார்கள். அவர்கள் கர்த்தர் மேல் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை அவரை இறங்கி வர வைத்தது. சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அந்த அக்கினிச்சூளையின் நடுவில் 4வது ஆளாக அவர் உலாவி தம்முடைய பிள்ளைகளை தீமைக்கு விலக்கி காத்தார். அவர்கள் வெளியே வந்தபோது அவர்களுடைய தலைமயிர் கருகல, அக்கினியின் மனம் அவர்களிடத்துல வீசல. கர்த்தர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பலம் கொடுத்து அவர்களை தப்புவித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் வைக்கிற ஒரு நம்பிக்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். உங்கள் சூழ்நிலைகளில் தலையிடும்படி அவரை கூப்பிடுங்கள். அவர் தலையிடும் போது சூழ்நிலைகள் வித்தியாசமானதாக மாறிவிடும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பார்க்கிற சத்துருக்கள் ஓடி மறைந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது சத்துருக்களின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கிற அந்த சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக செயல்பட செய்வார். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படி நீங்கள் எல்லா தீமைகளையும் ஜெயிப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நம்புகிறது உம்மால் வரும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைகள் கைகூடி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையில் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை வருடங்களாய் குழந்தை பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, திருமண காரியங்களுக்காக, வியாதிகள் குணமாவதற்காக, பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு காலங்கள் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, இவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் கைகூடி வரட்டும் அப்பா. கதவு திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நீண்ட காலமாக ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இவர்கள் வாசற்படியில் வந்து சேரட்டும். தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.